எப்படி இருக்கு? மாமன் படம் நல்லா இருக்கு. நம்ம சூரியோட நடிப்பு வந்து வேற லெவல் கொண்டு போயிட்டாரு. எப்படி நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து நம்ம வீட்டு பிள்ளையில ஒரு ஃபேமிலி மேனா ஒரு குடும்பத்து கிராம கதை எடுத்து பண்ணி அவருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தோம். நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி நம்ம சூரிக்கு இது அவர் ஒரு ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மக்கள் மனசுல பதிகிற மாதிரி ஒரு படம், பதிகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம சூரியனாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவர் எங்கேயோ போறாரு. அடுத்து யாரா வர போறாரு நான் சொல்ல விரும்பல, அப்புறம் என்னை வச்சு ட்ரால் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பயங்கரமான நடிப்பு நடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா லட்சுமி எப்படி கட்டா குஸ்தியில நம்ம விஷ்ணு விஷால் கூட ஒரு நல்ல இதே மாதிரி ஒரு ஃபேமிலி கான்செப்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி சூரி கூட ஒரு காம்போல நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபேமிலி கதை, நல்ல பயங்கரமான கதை எடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சுவாசிகா பார்த்துருப்பீங்க லப்பர் பந்துல நம்ம அவர் பேர் என்ன தினேஷ், கெத்து தினேஷ் அவருக்கு ஒய்ஃபா நடிச்சு நல்ல ஒரு தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சது. இந்த படம் அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி லப்பர் பந்து ஒரு பிளாக் பஸ்டரோ அந்த மாதிரி இந்த படமும் அவங்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டா இருக்குது. சூரிக்கு அக்கா கேரக்டரா பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்களோட கதாபாத்திரம் சின்னதா இருந்தாலும் அவங்க வர்ற அந்த ஸ்கிரீன் ப்ரெசஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு லப்பர் பந்துக்கு அப்புறம் ஒரு அடுத்த பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். ஆக்சுவலா மாமா கேரக்டர் ஒன்று இருக்கு இல்லையா அந்த படத்துல, அது அவர் எப்படி நடிச்சிருக்காரு? அதான் ப்ரோ மாமா மச்சன். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமா யாரும் இல்லை, மாமா இருக்காங்க ஆனா எனக்கு மச்சன் அந்த அளவுக்கு யாரும் ஒரு சொல்லிக்கிறல. ஸோ எல்லா ஃபேமிலிலையும் ஒரு மாமா மச்சன் இருப்பாங்க. அது எப்படி நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்ற படமா இந்த படம் இருக்கும். கண்டிப்பா இது ஒரு பயங்கரமான குடும்பத்தோட வந்து அனைவரும் பார்க்கக்கூடிய படம். கண்டிப்பா ப்ரோ. இது வந்து யாருமே ஹேட்ரட் பண்ற மாதிரி ஒரு ரத்த சீன்ஸோ ஒரு ஆபாச காட்சிகளோ எந்த ஒரு இதுவும் படத்துல இல்ல. எல்லாரும் சுவாரஸ்யமா விரும்பி நம்ம சூரிய காமெடினா பார்த்துட்டு ஒரு ஹீரோவா மாறுபட்ட கேரக்டரா இந்த படத்துல பார்க்க போறீங்க. ஆக்டர் வந்து நல்ல ஆக்டரா பண்றாரு. இப்ப போய் பார்த்தா நல்லா இருக்கும். ஒட்டுக்காலுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் படமா இருக்கும். ஆமா ப்ரோ, கண்டிப்பா. கருடன் அதுக்கப்புறம் ஒரு அந்த லைன்ல ஒரு வெற்றி படமா இருக்கும். அப்படி தெரியல, ஆனா ஃபேமிலி படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். பாடல் மியூசிக் எப்படி பாருக்கு? பாடல் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்களா? ஓகேப்பா. இது வந்து குடும்பத்தோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஆமா. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? சரி, ஓகே தம்பி. சூர்யா பற்றி உங்க கருத்து என்ன? சூரிய நல்லா பண்றாரு. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்ல, நல்லா காமெடி ஆக்டரா இருந்தாரு. இப்ப ஹீரோவா பண்றாரு, நல்லா இருக்கு. காமெடியா இருந்தா பிடிக்குமா உங்களுக்கு, ஹீரோவா இருந்தா பிடிக்குமா? அவரு ரெண்டுமே நல்லா காமெடி ஆக்டரா இருந்தா நல்லா இருந்தது. இப்ப ஹீரோவா பண்றது இன்னும் நல்லா இருக்கு. நல்லா இன்னும் பெஸ்டா பண்றாரு. பெஸ்டா பண்ணலாம். ஓகேடா தம்பி. எத்தனை மார்க் கொடுப்பேன் இந்த படத்துக்கு? 10 to 8 கொடுக்கலாம். 10 to 8 கொடுக்கலாமா? சூப்பர் தம்பி, நன்றி.